2024 ஜல்லிக்கட்டு வந்துருச்சு. காலை வச்சிருக்கவங்களும் சரி, மாடு பிடிக்கிறவங்களும் சரி, வேடிக்கை பார்க்க போகணும்னு நினைக்கிறவங்களும் சரி, என்னை மாதிரி வீடியோ எடுக்க வர்றவங்களும் சரி, எல்லா பேரும் தயாராகிக்கங்க. ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழ் ட்ரெண்டிங் சேனல் தொடர்ந்து பார்க்குற உங்கள் எல்லாத்துக்குமே வணக்கம். நிறைய நண்பர்கள் வந்துட்டு 2024க்கு உண்டான ஜல்லிக்கட்டு டிடி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் எனக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. டிடி ஃபார்ம் கேட்குறாங்க. நல்ல ஒரு விஷயம் கேட்டுக்கங்க. 2017 நம்ம ஜல்லிக்கட்டை மீட்டெடுத்த உடனே எல்லா பேரும் மாடு அடைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2017 கொடுக்கப்பட்ட ஃபார்ம் அதான் வந்துட்டு வருஷம் எல்லா பேருமே வந்துட்டு ஜல்லிக்கட்டுக்கு டிடி எடுக்கக்கூடிய ஃபார்மாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற ஃபார்ம் அது. அந்த ஃபார்ம் தான் வந்துட்டு அதிகப்படியான மாவட்டங்களில் பயன்படுத்தப்பட்டு இருக்கு. ஆனால் ஒரு சில மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொரோனாவுக்கு அப்புறம் கூட வர்றவங்களும் வந்துட்டு அவங்க பேர் எழுதி அந்த டிடியில் ஃபில் பண்ணி அதை இதையும் பண்ணி அந்த டிடியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு டிடி ஃபார்ம் வந்து ரெடி பண்ணி ஒரு சில மாவட்டங்களில் கொடுத்தாங்க. எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் கூட பாருங்க, நான் காட்டுறேன். இப்படி இந்த சூழ்நிலை இருக்கும் பொழுது நீங்கள் எனக்கு ஃபோன் அடித்து பேசும்போது எந்த டிடியை உங்களுக்கு நான் அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாகவே இருக்குது. அதனால தான் வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் நாளைக்கு அனுப்புகிறேன் இல்லை அடுத்த நாள் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணி பேசக்கூடிய நண்பர்கள்ட்ட எல்லாம் நான் பேசுறது மாதிரி இருக்குது. நீங்க டிடி ஃபார்ம் வேணும் அப்படின்னா உங்களை சுற்றி இருக்க நண்பர்கள்ட்ட நீங்க பேசுங்க. இல்லை உங்க மாவட்டத்தில் என்ன மாதிரி டிடி நீங்க பயன்படுத்தி டிடி ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி காளைகளை தயார் பண்றீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட அந்த ஃபார்மை நீங்க கேளுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பாக வாட்ஸ்அப் மூலமா அனுப்பி வைக்கிறேன். இன்னொரு விஷயம் நான் சொல்றத தயவு செஞ்சு கேட்டுக்கோங்க. என்ன அப்படின்னா 2017 என்ன ஃபார்ம் கால்நடைத்துறை என்ன ஃபார்ம் கொடுத்தானோ அதையே பயன்படுத்துறது நல்லது. இருக்க டெவலப்மெண்ட்ங்கிற பேர்ல புதுசா ஆட் பண்ணும் பொழுது தடுப்பூசி போட்டியா, அதை பண்ணியா, இதை பண்ணியா, உனக்கு காளைகள் எத்தனை, உன் காளைகள் மூலமா எதுவும் குட்டிகள் போட்டிருக்குதா போடலையா இப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான ஃபார்ம் டெவலப்மெண்ட் நடிச்சிட்டே போச்சு அப்படின்னா கடைசியில் இந்த கால்நடை இனப்பெருக்க சட்டம் இருக்கு பத்தியா, அந்த சட்டம் வந்து இந்த டிடி ஃபார்ம் மூலமா வந்து செயல்பட அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொன்று சேர்ப்பாங்க, நீங்கள் காளைகள் வைத்துக்கூடிய தகுதியானவர்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்ம்ல ஆடாக ஆரம்பிச்சிடும். அதாவது சேர்க்கறது மாதிரி கொண்டு வந்து தொலைச்சிருவாங்க. அதனால முடிஞ்ச அளவு 2017 பயன்படுத்தப்பட்ட இந்த ஃபார்ம் நான் வீடியோவில் காட்டுறேன். இந்த ஃபார்ம் மேக்ஸிமம் எல்லா மாவட்டங்களையும் நீங்க பயன்படுத்த பாருங்க. இதுதான் நமக்கு சேஃப். புதுசாக ஒன்று ஆட் பண்றாங்க, புதுசாக ஒன்று ஆட் பண்ணி கொடுக்குறாங்க. வேற வழி இல்லை, அவங்க சொல்றதை நம்ம கேட்கறது மாதிரி தான் இருக்கும். நீங்களே வந்துட்டு அதை எடுத்துட்டு போய் புதுசு வேணும், பழசு வேணும், இந்த வருஷத்துக்கு வேணும், அடுத்த வருஷத்துக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களுக்கு கன்ஃபியூஷன் பண்ணி புதுசாக அவங்களை கிரியேட் பண்ண சொல்லி அரசு அதிகாரிகளை தொந்தரவு பண்ணும்போது அவங்க புதுசாக ரூல்ஸ் கொண்டு வந்துட்டே தான் இருப்பாங்க. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு நீங்க இந்த மாதிரி 2017 பயன்படுத்தின இந்த ஃபார்ம் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா தான் பயன்படுத்தினோம். அதுக்கப்புறம் தான் கொரோனா வந்ததுக்கப்புறம் தான் 2 பேர் இருக்கிற மாதிரி கேட்டாங்க. இதையே நம்ம பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது எல்லாத்துக்கும் பயனடையும் ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ பதிவு. டிடி ஃபார்ம் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் என்னோட நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. நீங்கள் கால் பண்ணிலாம் பேச வேணாம். ஜஸ்ட் டிடி அப்படின்னு மட்டும் டைப் பண்ணி அனுப்பிவிட்டா போதும். நான் மெசேஜ் பார்க்கும்போது உங்களுக்கு டிடி ஃபார்ம் 2024 போட்டிருக்கக்கூடிய இந்த டிடி ஃபார்மை நான் உங்களுக்கு அனுப்பிவிடுவேன். ஓகேங்களா? நன்றி நண்பர்களே.